அண்ணாமலைய எங்க அண்ணன் மாதிரி பாக்குறோம். இந்ததுல இருந்தே எல்லாருமே பயப்படுறாங்க அவரை பார்த்து. எதனாலன்னா அவர் உண்மையா இருக்காரு, நியாயமா இருக்காரு, நேர்மையா இருக்காரு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். எந்த கட்சி வந்தாலுமே எல்லாருமே குறை சொல்லதான் போறாங்க. ஆனா இவரு நேர்மை, யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறாரு. நேர்மையா ஒரு சிங்கம் மாதிரி எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கிறாரு. அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். அவர் முன்னிலையில நாங்க பின்னோக்கி வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ரொம்ப கேவலமா இருக்கு சார். உண்மையை சொல்றேன். 1000 ரூபாய் தரேன்னாங்க. அதை எப்ப தராங்க தெரியுங்களா? எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடிதான் தராங்க. அதாவது முந்தைய ஆட்சியில எவ்வளவு கடன் இருந்தது, இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இத அடுத்த ஆட்சி வந்தாலும் இத எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னே ஒண்ணுமே புரியல. எல்லா விலைவாசி உயர்வையும் ஏற்றி வச்சிடறாங்க. இதுன்னு இல்ல, சொல்ல போனா நிறைய இருக்கு. எல்லாம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சுத்தமா இந்த ஆட்சியில கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. மக்களுக்கு கட்சியில ஸ்டாலினோட செயல்பாடா ரொம்ப சுலோவா இருக்கு. அதாவது அவங்க சிலை வைக்கிறதுலயும் அது அவங்களுடைய பேரை நிலைநாட்டுறதையும் அவங்க அப்பாவோட சிலையை வைக்கிறதுலயும் பெரும்போக்கா அவரோட ஸ்டாம்ப பதிவு பண்ண விரும்புறாரு ஒழிய மக்களோட அடிப்படை தேவையை அவர் மெயினா பூர்த்தி பண்ணதா எங்களுக்கு தோணல. சோ இது ரொம்ப வருஷத்தை தரக்கூடிய விஷயம். ஆனா எங்களுக்கு அண்ணாமலை வந்ததுல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபின்றது எங்கேயோ மூலையில கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ அண்ணாமலை வந்ததுல இருந்து நீங்களே பாக்கலாம், அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. இளைஞர்களே இப்ப அண்ணாமலை பின்னாடி வர்ற நிலைமைக்கு இருக்காங்க. மத்திய அரசு பண்றது எல்லாத்தையும் இவங்க ஸ்டாம்ப் ஒட்டிக்கிறாங்களே. மத்திய அரசு பண்றத ஒன்னையும் வெளியில இவங்க சொல்றது இல்ல. வீடு வீடுக்கு தண்ணி கொடுத்திருக்காங்க, வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, மக்கள் வெளியில போக கூடாதுன்னு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்காங்க, கேஸ் கொடுத்திருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு லோன் கொடுத்திருக்காங்க, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. கேஸ்ட வச்சு இவங்க பிஜேபி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்ட சேகரிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா பாமர மக்களுக்கு தான், எங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி பழகுறோம்னுட்டு. இந்த மாதிரி பொய் சொல்லிதான் அவங்க தன்னோட கட்சியில இணைய முற்படுறாங்களே ஒழிய உண்மை அது கிடையாது. மோடி வந்த பிறகு நாடு எவ்வளவோ உயர்வுல இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் தெளிவா இருக்காங்க. அவர் வந்ததுல இருந்து நாடு எவ்வளவு முன்னேற்றத்துக்கு போயிருக்கு, அவர் நாட்டை எவ்வளவு முன்னேற்றம் பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க பூசி முழுகுறாங்க. சோ காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனா சுய மரியாதை உள்ள மக்கள் அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன்.